Hi, welcome to Sivakasi Samayal Express channel. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் இந்த சேனல்ல வந்து நிறைய sewing tutorials நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த tutorials உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க. sewing ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருக்குமே இத ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஒரு யூனிக்கான ஒரு ஈஸியான ரொம்ப ஈஸி பார்க்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல் டேபிள் மேட் பண்ண போறோம் இதுதான் நீங்க பார்க்க போறீங்க இந்த டியூட்டோரியல் தான் நீங்க பார்க்க போறீங்க முதல்ல நீங்க டியூட்டோரியல் பார்த்துட்டு வந்துருங்க சோ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து சர்க்கிள்ஸ் சரியா நான் வந்து சர்க்கிளுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வீட்ல உங்ககிட்ட இருக்கிற தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டு எடுத்துக்கலாம் நீங்க பெரிய தட்டு எடுத்துக்கலாம் இதை விட சின்னது எடுக்காதீங்க நல்லா இருக்காது ஸோ இது வந்து என்ன மெஷர்மெண்ட் இந்த இதில் வந்து நான் 2 ஃபேப்ரிக்கில் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஒன்று வந்து பிரிண்டட் ஃபேப்ரிக் ஒன்று பிளெயின் ஃபேப்ரிக் இது வந்து நீங்கள் இப்படி டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 8.5க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரியா இப்படி இருக்குது 8 இது வந்து 8.5க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நான் வச்சு வெட்டியிருக்கேன் நீங்கள் வந்து தட்டு கணக்கு வச்சுக்கோங்க இது வந்து இந்த யூஸ்வலாக இந்த சைட் பிளேட் இருக்கும்ல அந்த பிளேட்டு ஸோ இது எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு மெஷர்மெண்ட் இது வந்து இதில் 8 பீஸ் வேணும் இதில் 8 பீஸ் வேணும் இந்த இது வந்து நீங்கள் பிளெயின் பீஸ் அண்ட் இது வந்து ஃபேப்ரிக் வந்து பிரிண்டட் ஃபேப்ரிக் இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர்றது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி பிரிண்டட் பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு இந்த பீஸு பிளெயின் பீஸ் வந்து இப்படி வச்சு நம்ம இதை வந்து ஃபுல்லாக நம்ம தைக்கணும் ஒரு 2 இன்ச்சு இல்லைன்னா 2.5 இன்ச்சுக்கு இடம் விட்டுறணும் இடம் விட்டுட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி தைக்கணும் நம்ம ரவுண்டாக தைக்கணும் நம்ம ரவுண்டாக தைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் இது போட்டிருப்பீங்க லைன் போட்டிருப்பீங்கல்ல அந்த லைனை கவனிச்சுக்கிட்டே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் இது எல்லாத்தையுமே தச்சிட்டேன் இந்த இதில் இருக்கிற 8 பீஸையுமே நான் தச்சிட்டேன் இப்போ இந்த பீஸ் வந்து இப்போ நம்ம திருப்பணும் இது திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஸ்னிப் பண்ணி வச்சுருப்பேன் இப்படி கட் பண்ணி வச்சுருப்பேன் இது எல்லாத்துலேயுமே பண்ணிட்டேன் இது வந்து நான் உங்களுக்கு முதல்ல நான் செஞ்சு காட்டுறேன் இப்படி இருக்குல்ல அந்த ஸ்டிச்சில் கட் பண்ணாமல் இப்படி கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ரவுண்டு திருப்பும் போது உங்களுக்கு பல்க் இல்லாமல் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா இதுவுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இப்படி கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பும் போது பல்க் இல்லாமல் இருக்கும் இது மாதிரி நம்ம எல்லா பீஸையும் இதே மாதிரி திருப்பணும் நான் திருப்புறேன் இப்போ இது எல்லாமே திருப்பியாச்சு இப்போ இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி இதை வந்து நல்லா நீட்டாக க்ளோஸ் பண்ணி இந்த டாப் ஸ்டிச் நம்ம போடணும் நான் எல்லாத்துக்கும் டாப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத காட்டுறேன் இப்போ நான் இது டாப் ஸ்டிச் போட்டுட்டேன் இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக நம்ம அயர்ன் பண்ணணும் நான் அயர்ன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு அதுவும் அயர்ன் பண்ணுற ஸ்டெப்பு தான் அது வந்து எப்படி அயர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஓகே ஐ எம் ஸோ சாரி அந்த ஃபுட்டேஜ் நான் தொலைச்சிட்டேன் அது டிலீட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒன்றுமே இல்லை நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க அந்த சர்க்கிளை எவ்வளோ நீட்டாக அயர்ன் பண்ண முடியுமோ அயர்ன் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு செமி சர்க்கிளாக இது பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணணும் அந்த நமக்கு வந்து அந்த லைன்ஸ் கரெக்டாக நமக்கு வரணும் அது லைன்ஸ் வந்தால் தான் நமக்கு வந்து நம்ம அந்த ஷேப் கொண்டு வர முடியும் செமி சர்க்கிளாக இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோணமாக நம்ம இது பண்ணணும் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி அதையும் ப்ரெஸ் பண்ணணும் சரியா அதுக்கப்புறம் இந்த கார்னர் அந்த கார்னர் இந்த ரெண்டையும் இது மாதிரி நீட்டாக மடித்து இதையும் வந்து நீங்கள் நீட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரியா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள் இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கணும் இது வந்து இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல
இந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் அதை வந்து ஷேப் கொடுக்கணும். இந்த பக்கம் செமி சர்க்கிள் வரணும், அந்த பக்கம் அந்த பிளெயின் பீஸ் தெரியணும் நமக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஷேப் கொடுக்கணும். 2 சைடும் அதே மாதிரி நீங்கள் ஷேப் கொடுக்கணும். ஷேப் கொடுத்து நீட்டாக நீங்கள் அயர்ன் பண்ணணும். இது நீங்கள் அயர்ன் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த இடத்துல அது வந்து நீட்டாக உட்காரும், இல்லைன்னா அது உட்காரவே உட்காராது. ஏன்னா இது வந்து ஒரு அன்ஈவன் ஷேப் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஷேப் வந்து நமக்கு மாறாது. அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணிங்கனாலும் ஓகே தான், பண்ணலைனாலும் ஓகே தான். சரியா? இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷேப் இது பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஃபுட்டேஜை வந்து இன்னொரு 2 தடவை நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒன்றொன்றையும் நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணி நம்ம தைக்கணும். இப்படி அட்டாச் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா இதே நமக்கு வந்து அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு வந்துடும். இது எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ ஒரு 2 இதை மட்டும் வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ இந்த 2 இப்படி வச்சுக்கோங்க. இந்த இது ஒன்று மேலே வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகத்தான் செய்யும், அப்படி தான் ஆகணும். சரியா? இப்போ என்ன பண்ணணும், இந்த இதை எடுத்துட்டு இந்த 2 லைன்ஸும் மீட் ஆகிற மாதிரி, சரியா, இந்த இதை நம்ம தைக்கணும். இந்த இதை ஃபுல்லாக நீங்கள் தைக்கணும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு குழப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் அகெயின் இதில் நம்ம அயர்ன் பண்ண அந்த லைன் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு குழப்பாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு இதை மட்டும் நான் தைச்சிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இது இப்போ நான் தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் நீங்கள் இது தைச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அடுத்த பீஸ் அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி நம்ம அடுத்த பீஸ் அட்டாச் பண்ணணும். 4 பீஸ் இது மாதிரி அட்டாச் பண்ணுறேன் நான். 4 பீசஸ் அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு 4 பீசஸ் அந்த சைடுக்கு உண்டானதையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 2 ஹாஃபாக தைச்சி முடிச்சிட்டேன். 4 வந்து சேர்த்து தைச்சிட்டேன். இப்போ இந்த இதை வந்து இதோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மேட் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இதையும் நான் தைச்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு என்னென்னா, இதை வந்து நீங்கள் தைக்கும்போது 2 பீஸை சேர்த்து தைக்கும்போது நீங்கள் வந்து கீழே இருந்து ஆரம்பிக்காதீங்க, மேலேருந்து ஆரம்பிங்க. மேலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் வந்து இந்த இடத்துல நீட்டாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதனால் இப்போ இந்த இதையும் அட்டாச் பண்ணிவிட்டு இதையும் அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறது காட்டுறேன். இப்போ நமக்கு இந்த மேட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இது வந்து நமக்கு பெர்மனன்ட். இப்போ நீங்கள் இது தூக்குனீங்கன்னா இது தூக்கிட்டு வரும். ஸோ அதை தூக்காமல் இருக்கிறதுக்காகவும் இன்னொரு டிசைன் நமக்கு கொடுக்கணுன்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த ஃபேப்ரிக்கில் நான் வந்து ஒரு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக மடித்து தைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து தைக்கணும். நீங்கள் இது கையாட்ட கூட நீங்கள் தைச்சிக்கலாம். கையாட்ட நீங்கள் தைச்சிங்கன்னா கூட இன்னும் நீட்டாக இருக்கும் நமக்கு. நான் தைச்சிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நான் வந்து ஒரு சும்மா சிம்பிளாக தான் நான் மடித்து தைச்சிருக்கேன் நான். நீங்கள் கையாட்ட தைச்சி இது பண்ணணுன்னா கூட பண்ணலாம் நீங்கள். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நம்ம சென்டர் போர்ஷன் பார்த்து இப்போ இதை வந்து நான் இதில் வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதை அட்டாச் பண்ணிட்டேன்னா நமக்கு இந்த டேபிள் மேட் நமக்கு ரெடி. நான் இங்கே வந்து இந்த சர்க்கிளை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். நான் வந்து முதல்ல உங்களுக்கு காட்டினது வந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக இருந்தது. நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சும்மா மிஷினில் வச்சு தான் நான் தைச்சிருக்கேன். நான் இது பார்த்தீங்கன்னா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், மிஷினில் வச்சு தான் தைச்சிருக்கேன். அண்ட் அவ்வளோ ஒன்றும் ஃபினிஷ் வந்து அவ்வளோ ஒன்றும் நீட்டாக இருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா. பட் எனக்கு இது போதும், அதனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் இன்னும் நீட்டாக வேணும் அப்படின்னா கையாட்ட கூட நீங்கள் தைச்சிக்கோங்க. ஸோ தட் இன்னும் நீட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சர்க்கிள் இருந்தால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் இது மூடியோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அது மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. ஓகே.
என்னங்க டுட்டோரியல் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது ரொம்ப ஈஸி இல்லை? ரொம்ப நம்ம வந்து இந்த சர்க்கிள் இதெல்லாம் பண்ணுறது, அந்த அயர்ன் பண்ணுறது, இது மட்டும்தான் நமக்கு ஒரு நம்ம கரெக்டாக கவனிக்க வேண்டியது. அயர்ன் பண்ணுறதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இதை வந்து நான் இது பண்ணி அயர்ன் பண்ணுறத வீடியோ எடுத்தேன். ஆனால் அது வந்து ஃபுட்டேஜ் வந்து எப்படி ஆக்சிடென்டலாக நான் டிலீட் பண்ணிட்டேன் போல். அது இல்லை, கேமராலையும் இல்லை, கம்ப்யூட்டர்லேயும் இல்லை. ஸோ அதனால இன்னொரு ஃபேப்ரிக்கில் அயர்ன் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சின்ன சர்க்கிளாக நான் வந்து இது பண்ணிட்டேன். ஆனால் இதே தான் ப்ரொசீஜர். நீங்கள் இந்த மாதிரி மடிக்கணும், இந்த ஹாஃபாக மடிக்கணும், அதுக்கப்புறம் குவார்ட்டராக மடிக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஷேப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் அந்த மடிக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிடுவீங்க. எஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ நான் எடுத்த அந்த சர்க்கிள் சைஸ் வந்து அதே சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசாக கிடைக்கும். இதை வந்து நீட்டாக ஒரு டேபிள் மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் வேஸோ இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டோ அது மேலே வைக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இதை விட நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா இதை விட நீங்கள் பெரிய டேபிள் மேட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு மெயின் இது. நீங்கள் அதனால தான் மெஷர்மெண்ட் கொடுக்கல நான். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த சைட் பிளேட்ஸ் இருக்குல்ல, அந்த சைட் பிளேட்ஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும், இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த சர்க்கிள் வந்து நீங்கள் வைக்கணும்னா வைக்கலாம். அந்த குட்டி சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வைக்கணும்னா நீங்கள் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அது கூட அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு. அந்த சர்க்கிள் வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கையாட்ட தைக்கிறது தைச்சிக்கோங்க. அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஸ்விங் டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்குற டுட்டோரியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஐம் வெரி வெரி ஸோ ஹாப்பி. இன்ஃபேக்ட் போன வீடியோஸில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லித்தரீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் வேறு என்னென்ன புதுசாக என்னென்ன செய்யலாமோ, நம்மளால் வீட்டில் எது ஈஸியாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த ஸ்விங் டுட்டோரியலில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, take care and stay safe.